ரம்ஜான் தொழுகைக்கு சென்ற இஸ்லாமியர்கள் திருப்பரங்குன்றம் மலைப்பாதையில் தடுத்து நிறுத்தம் செய்யப்பட்டிருப்பதால் அந்த பகுதியில் பதட்டமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான விவகாரத்தில் பெரும் பிரச்சினை வெடித்த நிலையில் தற்போது அது தொடர்பான வழக்கும் ஒரு பக்கம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் ரம்ஜான் பண்டிகையினை கொண்டாடி வருகின்றனர். இந்த வகையில் மதுரை திருப்பரங்குன்றம் மலையின் மீது ரம்ஜான் தொழுகையை முன்னிட்டு சென்று வழிபாடு நடத்துவதற்காக இஸ்லாமியர்கள் வருகின்ற நிலையில் தற்போது அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தரபாண்டியன் வழங்க கேட்கலாம். சுந்தரபாண்டியன், என்ன சொல்கிறார்கள் விவரங்கள்? நிச்சயமாக சரவணன். புனித ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தர்காவிற்கு தொழுகை நடத்த சென்ற இஸ்லாமியர்களை காவல்துறையினர் ஒவ்வொரு பேராக விவரம் கொடுத்த பிறகுதான் மலை மீது அனுப்ப முடியும் என்று தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சிக்கந்தர் பாஷா அந்த தர்கா உள்ளது. இன்று ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு அதிகாலை முதலே ஏராளமான முஸ்லிம்கள் தொழுகை நடத்துவதற்காக மலை மீது செல்ல முயன்றனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அவர்கள் தடுத்து நிறுத்தி மலைக்கு மீது செல்லும் ஒவ்வொருவரின் பெயரும் முகவரி உட்பட விவரங்களை பதிவு செய்த பிறகு அனுமதிக்க முடியும் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். காவல்துறையினர் இந்த நடவடிக்கைக்கு இஸ்லாமிய அமைப்பினரும் பொதுமக்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆண்டுதோறும் அமைதியான முறையில் நடைபெறும் தொழில் நடத்தி வருகிறோம். ரம்ஜான் நாள் அதுமாக ஒவ்வொருவராக தடுத்து நிறுத்தி அனுப்புவது சரியில்லை என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் பண்டிகை காலத்தில் இதுபோன்று கட்டுப்பாடுகளை விதிப்பது மத நல்லிணக்கத்திற்கு ஆபத்தானது என்றும் இது தங்களின் முன்னோர்களை புண்படுத்துவது என்று கூறி காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் இருந்து வந்த திருப்பரங்குன்றம் காவல்துறை உதவி ஆணையாளர் சசிபிரியா வழக்கமாக மலை மீது செல்லும் அனைவரிடம் விவரங்களை கேட்ட பிறகுதான் அனுப்ப முடியும் என்று தெரிவித்தார். புதிதாக நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். புனித ரம்ஜான் நாளாம் அதிகமாக எங்களை தடுத்து நிறுத்துவது சரியில்லை என்று தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பு ஏற்பட்டது. சரவணன். ரம்ஜான் தொழுகைக்கு சென்ற இஸ்லாமியர்கள் திருப்பரங்குன்றம் மலைப்பாதையில் தடுத்து நிறுத்தம் செய்யப்பட்டிருப்பதால் அந்த பகுதியில் பதட்டமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான விவகாரத்தில் பெரும் பிரச்சினை வெடித்த நிலையில் தற்போது அது தொடர்பான வழக்கும் ஒரு பக்கம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் ரம்ஜான் பண்டிகையினை கொண்டாடி வருகின்றனர். இந்த வகையில் மதுரை திருப்பரங்குன்றம் மலையின் மீது ரம்ஜான் தொழுகையை முன்னிட்டு சென்று வழிபாடு நடத்துவதற்காக இஸ்லாமியர்கள் வருகின்ற நிலையில் தற்போது அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தரபாண்டியன் வழங்க கேட்கலாம். சுந்தரபாண்டியன், என்ன சொல்கிறார்கள் விவரங்கள்? நிச்சயமாக சரவணன். புனித ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தர்காவிற்கு தொழுகை நடத்த சென்ற இஸ்லாமியர்களை காவல்துறையினர் ஒவ்வொரு பேராக விவரம் கொடுத்த பிறகுதான் மலை மீது அனுப்ப முடியும் என்று தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சிக்கந்தர் பாஷா அந்த தர்கா உள்ளது. இன்று ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு அதிகாலை முதலே ஏராளமான முஸ்லிம்கள் தொழுகை நடத்துவதற்காக மலை மீது செல்ல முயன்றனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அவர்கள் தடுத்து நிறுத்தி மலைக்கு மீது செல்லும் ஒவ்வொருவரின் பெயரும் முகவரி உட்பட விவரங்களை பதிவு செய்த பிறகு அனுமதிக்க முடியும் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். காவல்துறையினர் இந்த நடவடிக்கைக்கு இஸ்லாமிய அமைப்பினரும் பொதுமக்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆண்டுதோறும் அமைதியான முறையில் நடைபெறும் தொழில் நடத்தி வருகிறோம். ரம்ஜான் நாள் அதுமாக ஒவ்வொருவராக தடுத்து நிறுத்தி அனுப்புவது சரியில்லை என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் பண்டிகை காலத்தில் இதுபோன்று கட்டுப்பாடுகளை விதிப்பது மத நல்லிணக்கத்திற்கு ஆபத்தானது என்றும் இது தங்களின் முன்னோர்களை புண்படுத்துவது என்று கூறி காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் இருந்து வந்த திருப்பரங்குன்றம் காவல்துறை உதவி ஆணையாளர் சசிபிரியா வழக்கமாக மலை மீது செல்லும் அனைவரிடம் விவரங்களை கேட்ட பிறகுதான் அனுப்ப முடியும் என்று தெரிவித்தார். புதிதாக நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். புனித ரம்ஜான் நாளாம் அதிகமாக எங்களை தடுத்து நிறுத்துவது சரியில்லை என்று தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பு ஏற்பட்டது. சரவணன். நாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சுந்தரபாண்டி.